வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கைகொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோவில் முன்பு பக்தர்களுக்கு இடையூறாக இந்து சமய அறநிலைத்துறையினர் தடுப்பு வேலி அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இனி விரைவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்நிலையில் இக்கோவில் தீர்த்தக்குளம் அருகே உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஏலம் எடுக்கப்பட்டு அதன் மூலம் பக்தர்கள் கட்டணம் செலுத்தி வாகனங்கள் நிறுத்துவதற்கும் பொதுமக்கள் அமர்வதற்கும் இது நாள் வரை பயன்படுத்தி வந்தனர். இதன் மூலம் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு வருவாய் ஈட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறையினர் கோவிலுக்கு முன்புள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தடுப்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உரிய கட்டணம் செலுத்தி வாகனங்களை நிறுத்துவதற்கும் அப்பொழுது ஓய்வெடுப்பதற்கும் பயன்படுத்தி வந்தனர். எனவே கோவிலுக்கு செல்லும் முகப்பு சாலை குறுக்கலாக உள்ளதால் திருவிழா காலங்களில் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது தடுப்பு வேலி அமைப்பதால் இன்னும் போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்படும். கோவில் திருவிழா காலங்களிலும் தேரோட்டம் நடைபெறும் போதும் சுவாமி வீதி உலா காவடிகள் வரும்போதும் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதால் தற்பொழுது அவசரமாக அமைக்கப்படுகின்ற தடுப்பு வேலியை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதே நேரத்தில் ஒருபுறம் வாகனம் இடத்தை கைப்பற்றுவதற்கு நீயா நானா என இந்து சமய அறநிலைத்துறையினரும் ஊராட்சி நிர்வாகம் போட்டி போட்டு கொண்டு வருவதாகவும், எனவே பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நலன் கருதி கோவிலுக்கு முன்பாக அவசரமாக அமைக்கப்படும் தடுப்பு வேலி பணிகளை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட சில எஸ்பி ரவிச்சந்திரன். வணக்கங்க, என்னோட பேர் ராஜ்மோகனுங்க. அருகமையில் உள்ள ஆயுதகலம் கிராமத்துலேருந்து நாங்கள் கோயிலில் தரிசனத்துக்காக வந்தேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ராஜராஜன் சோழனோட பையன் ராஜேந்திர சோழனோட கட்டப்பட்ட கோயிலுங்க இது. இதில் வந்து வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நிறையா சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கனாக்கா இதில் வேலி தடுப்பு சுவர் மாதிரி வேலி விட்டுட்ருக்காங்க. என்ன இதுன்னு பக்கத்தில் விசாரிக்கும் பட்சத்தில் இது கோயிலுக்கு சொந்தமான இடம், இதில் வந்து நாங்கள் வேலி கோயில் அறநிலையத்துறை சம்மந்தமாக நாங்கள் வந்து இதில் வேலி விட்டு நாங்கள் ஆக்கிரமிப்பு இது பண்ணுறோம் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வேலினால் வந்துங்க பாதிப்பு தான். இதில் வந்து அறநிலையத்துறைலாம் எவ்வளோ இடங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இது பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட இந்த பிட்டை மட்டும் இதில் வந்து எடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எத்தனையோ வாகனங்கள் வந்து இங்கே நிப்பாட்டுற இடங்க அது. எத்தனையோ வாகனங்கள் வந்து நிப்பாட்டுற இடம். வாகனம்லாம் இல்லாமல் திருவிழா நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் இந்த சுண்ணாம்புழின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கெல்லாம் போய் வண்டி நிற்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா சம்போடன் இருக்குங்க. இதில் இப்போ குறிப்பிட்ட ஒரு 10-15 வண்டி நிப்பாட்டலாம் பட்சத்தில் இப்போ இவங்க வேலி விட்டுறது தேவையில்லாமல் அவசியம் இல்லாத ஒரு வேலைங்க இந்த உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பல ஊர் மக்கள் வந்து இதில் வந்து கடை போடுவாங்க. இங்கே அந்த ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கடைசி வரைக்கும் இங்கே ஸ்கூல் ஒன்று இருக்குது, பாரதி ஸ்கூல்னு, இது வரைக்கும் கடை போட்டுட்ருப்பாங்க. இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துலையும் கடை போட்டுட்ருப்பாங்க. இப்போ பல ஊர் மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையாக தான் இருக்குது. இதை வந்து எவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது. மேலே கோபுரம் லைட்லாம் எரியாமல் இருந்ததுங்க ரொம்ப நாள். மேலே கோபுரம் லைட்லாம் எரியாமல் இருந்தது. எவ்வளோ வேலைகள் இருக்குது. மழை பெஞ்சினாக்கா இதில் தண்ணி வந்து கட்டி போய் நிற்கும். இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தேர் திருவிழாலாம் நடக்கும். இப்போ பங்குனி வந்துனாக்கா இப்போ திருவிழா காலம், இப்போ பங்குனி மாதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர் திருவிழா வரும். பல ஊர் மக்கள் வருவாங்க. இங்கே பல ஊர் மக்கள் வந்து போகிற இடம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஒரே வழி தாங்க இதுக்கு வரணுன்னாக்கா. இதுக்கு வேறு வழியெலாம் கிடையாது. இப்படி வரணுன்னாக்கா கோயிலுக்கு வரணும்னா இதுதான் வழி, மெயின் வழியே இதுதான். இந்த இடத்துல வந்து இது போடுறது ஒரு பாதிப்பு விஷயமாக தான் இருக்குது. என்னோட பேர் ராஜ்மோகனுங்க. நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஊர் கங்கைகொண்ட சோழபுரத்தில் கடை போடுறோம். ரெகுலராக கடை போடுறோம், மணி வளையல் போடுறோம். அதனால் வந்து கோயிலில் இந்த தடுப்பு சுவர் போடுறது வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் போக வர இடைஞ்சலாக இருக்கும். டெய்லி ஸ்கூல் பசங்க வருது, சுற்றுலா பயணிகள் வராங்க. அதனால் கொஞ்சம் இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. செல்லாமல் இந்த மாதிரி கங்கைகொண்ட சோழபுரங்க. இந்த வழி வந்து ஒரு பொது வழி. இங்கே தான் பொதுமக்கள் எல்லாமே போயிட்டு வர வழி இது. கோயிலுக்கு வர மக்களும் இந்த வழியாக தான் வருவாங்க. அடுத்து வந்து இந்த கடைகள்லாம் இருக்குதுங்க. நம்ம கிராமத்து ஜனங்க டெய்லி வேலையை முடிச்சுட்டு ஒயின் ஷாப்பு போகிறவங்க வரவங்க எல்லாமே இந்த வழி தான் மெயினான வழியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது கோயிலுக்கும் வழி. இதில் வந்து இந்த மாதிரி போட்டாங்கன்னா இடைஞ்சல் தான் ஆகும். ஒரு வண்டி 2 வீலர் வர்றது, கார் வர்றது, போகிறது எல்லாமே இடைஞ்சல் தான். இது ஆக்சிடெண்ட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. தடுப்பு வேலி கட்டுறதுனால போக்குவரத்து பாதிப்பு தான். இது வண்டி ஃப்ரீயாக வர முடியாது, போக முடியாது. கோயிலுக்கு எழுத்த மாதிரி வண்டி பார்க்கிங் இருக்குது.
இதெல்லாம் பார்க்கணும். ஒரு திருவிழான்னு வந்ததுன்னா காவடி வரும், தேர் வரும், எல்லாமே இந்த வழியாக தான் நடக்கும். மெயினாக ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து இப்போ கூட்டம் இல்லாத டைமு. கூட்டம் இருக்கிற டைமில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏரியாவே ரொம்ப அடைப்பாக இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப தவறான விஷயம். இன்றைக்கி வந்து வேலி போட்டுக்கிட்டு இருக்காங்க பொது வழி.